கல்யாண வாழ்க்கைக்கு உங்களை ஆயத்தம் பண்ணிகிட்டு இருக்க பிள்ளைங்க இந்த ஒரு வசனத்தை நீங்கள் கண்டிப்பாக மனப்படமாக மனசில் நல்லா பதிய வைக்கணும். எதுக்கு தெரியுமா? கல்யாணம் பண்ண பிறகு நான் தான் ஆளுகை செய்வேன், ஆட்சி செய்வேன், நான் தான் நிரந்தர முதல்வராக இருப்பேன்னா இருக்க முடியாது. அதெல்லாம் பாலிட்டிக்ஸுக்கு பேசிக்கலாம். ஆனால் நீங்கள் குடும்ப வாழ்க்கைன்னு வரும்போது நீங்கள் 2 பேரும் ஒன்றாக இணைகிறதுல கவனம் செலுத்துறது ரொம்ப முக்கியம். சில பேர் சொல்கிறாங்களா தன்னாட்சின்றாங்க பாருங்கள், அந்த தன்னாட்சியே கிடையாது, நம்மாட்சி தான் இது. 2 பேர் சேர்ந்து செயல்படுறதுக்கு நீங்கள் ஆயத்தமாயிடணும். கல்யாணம் பண்ணவங்களுக்கும் இந்த வசனம் பொருந்தும்னு நினைக்கிறேன். கல்யாணம் பண்ண பிறகு ஒரு கணவன் வந்து ஜமீன்தார் மாதிரி ஒய்ஃப் எல்லாம் கால் பிடிக்கிறக்கும், அடிமை வேலை செய்கிறக்கும், வேலை வாங்குறக்கும், இதே மாதிரி அவங்களுடைய சுகபோகங்களுக்கு ஒய்ஃபை பயன்படுத்துறது வேதத்தில் சொல்லப்படாத ஒரு காரியம். அது குடும்ப வாழ்க்கையை கட்டாது. அதே போல் மனைவி டோட்டல் கண்ட்ரோல் எடுத்துட்டு கணவனை அடிமை போல நடத்துவது, எதுக்குமே ஒத்து வராதது, தாந்தோணித்தனமாக செயல்படுவது வந்து திருமண வாழ்க்கையை முறிச்சு போடும். அது ரொம்ப கசப்பாக்கிறோம். அது வந்து பைபிளில் சொல்லப்படாத ஒரு காரியம். ஆதாம் வந்து ஏவாளை கொண்டு வந்தோடனே இது நல்லா இருக்குது, அழகாக இருக்குது, பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது, துணையாக இருப்பா, நான் சொல்கிறதுக்கெல்லாம் செஞ்சுக்கிட்டு அப்படியே கூட எனக்கு அசிஸ்டன்ட் மாதிரி இரு அப்படி சொல்லலை. எலும்பில் நீ எலும்பு, என் மாம்சத்தில் நீ, யூ ஆர் ஜஸ்ட் பார்ட் ஆஃப் மீ. நீ ஏன் எலும்பு, நீ என்னுடைய மாம்சம், நானும் நீ வேறே கிடையாது, 2 பேரும் ஒன்று தான். அந்த ஒரு மனநிலைக்கு நீங்கள் மாறுற அவசியம் வந்து திருமணமானவர்களுக்கு தேவை. ஒருவேளை இவ்வளோ நாள் நீங்கள் மாறாமல் இருந்தால் கொஞ்சம் மாற ஆரம்பிச்சிருங்க, நல்லது. சீக்கிரமாக ஒரு முழுமை அடையிறது கர்த்தர் கிருபை தருவார். கல்யாணம் பண்ணிட்டா என்ன இருக்குது? ஆனால் இது நல்ல கவலை, பயந்துடாதீங்க, நல்ல கவலை. கவலையிலே நிறைய வகை இருக்குது. அதில் ஒரு கவலை வந்து நல்ல கவலை. யாருக்காக கவலைப்படணும்னா மனைவிக்காக கவலைப்படணும். ஒரு மனைவி தன் சொந்த கணவனுக்காக கவலைப்படணும். அந்த கவலையை ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு மனப்போக்கம் நமக்கு இருக்கணும். அப்போ தான் கல்யாணம் பண்ணணும். கல்யாணம் பண்ணிவிட்டு இன்னும் மைனர் மாதிரியே சுற்றணும்னு நினச்சிங்கன்னா கல்யாணம் பண்ணாதீங்க. அப்படி இருக்க முடியாது. யூ ஹாவ் டு டேக் தட் லோட். அதை ஏற்றுக்கொள்ள மனோபாவம் உங்களுக்கு இருக்க வேண்டும். 26ஆம் வசனத்தில் ஒரு வார்த்தை சொல்கிறாரு, அது என்னவெனில் இப்பொழுது உண்டாயிருக்கிற துன்பத்தின் நிமித்தம் விவாகம் இல்லாது இருக்கிறது மனுஷனுக்கு நலம் என்று எண்ணுகிறேன்றார். இதை தயவுசெய்து இது அப்படியே பவுலே சொல்லிட்டாருன்னு சொல்லி கல்யாணமே பண்ண வேணான்னு தீர்மானம் யாரும் பண்ணாதீங்க. அவர் எதுக்கு சொல்கிறாருன்னா, அன்றைக்கு இருந்த உபத்திரவத்தில் சபைக்கு ஏற்பட்ட பயங்கரமான போராட்டத்தில் சொல்கிறாரு, கல்யாணம் பண்ணிக்கிட்டு உன் உயிரையும் மனைவி உயிரையும் காப்பாற்றுறதுல படுற கஷ்டத்தை விட விவாகம் பண்ணாமல் இருந்தால் கூட பரவாயில்லப்பா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. மற்றபடி தேவன் நமக்கு கொடுத்த காரியம், மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல, அவனுக்கு ஏற்ற துணையை நான். ஆனால் கல்யாணம் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து உங்கள் மனைவிக்கு கொடுக்க வேண்டிய அந்த அந்தஸ்தை கொடுக்கறத மறந்துடக்கூடாது. கணவனுக்கு கொடுக்க வேண்டிய அந்தஸ்தை கொடுக்கறத மறந்துடக்கூடாது. அதில் நீங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து ஒருவரோடு ஒருவர் ஒன்றாக பயணிக்கிறதுக்கு நீங்கள் கொஞ்சம் உங்கள் ஈகோவெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கணும். நீங்கள் உங்கள் வீட்டில் செல்ல பிள்ளையாக வளர்ந்துருக்கலாம், ஒற்றைக்கு ஒரு பிள்ளையாக வளர்ந்துருக்கலாம், கேட்குறதெல்லாம் மிரட்டினதெல்லாம் உடனே கையில் கிடச்சிருக்கலாம். இதே இது கல்யாணத்தில் நடக்கணும்னு நடக்காது. அங்கே விட்டு கொடுத்தல், சகிப்பு, பொறுமை, நம்ம மன்னிக்கிறது, ஒருவரை ஒருவர் தாங்கிறது, இந்த பிரச்சனைகள்லாம் இருக்குது. அதை புரிஞ்சுக்கிடுங்க. இதெல்லாம் வேண்டான்னு ஓடாதீங்க. இதை தயவுசெய்து எனக்கு கற்றுக் கொடுங்க ஆண்டவரேன்னு, எனக்கு ஞானத்தை தாங்கன்னு கர்த்தர்ட்ட கேளுங்க. இந்த பிரச்சனையே வேணான்னு தான் நான் கல்யாணமே பண்ணுறதில்ல அப்படின்னு உட்காராதீங்க. பிரச்சனையே இருக்கக்கூடாதுன்னா உலகத்திலே இருக்கக்கூடாது, அப்போ தான் பிரச்சனையே இல்லாமல் இருக்கலாம். உண்மையா இல்லையா? அப்போ பிரச்சனை இல்லாத வாழ்க்கைன்னு நினைக்காதீங்க. பிரச்சனைகள் இருக்குது. ஆனால் அந்த பிரச்சனைகளை தாங்கிக் கொள்ள, சகித்து கொள்ள எனக்கு என்ன தாங்க ஆண்டவரே கிருபை, எனக்கு ஞானம் தாங்க அப்படின்னு கேட்கணும். கண்டிப்பாக கேட்கணும். அதில் நன்மை உண்டு. மனைவியை கண்டடைவுகிறேன், நன்மையை கண்டடைக்கிறேன். ஆனால் அது கொஞ்சம் பாரங்களும் இருக்குது. ஏன்னா அது வந்து நம்ம மாம்சமாக மாறிடுது. நம்ம மாம்சம்னு மாறும்போது மாம்சத்துக்கு என்ன இருக்குது? அதில் சந்தோஷங்கள் இருக்குது இல்லையா? மாம்சத்தில் இருக்கிறதுனால தான் ருசியாக சாப்பிட முடியுது. எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது சாப்பிடும் போது. இந்த மாம்சம் இருக்கிறதுனால தான் நல்லா உடுத்த முடியுது. இந்த மாம்சம் இருக்கிறதுனால தான் நிறைய இடங்களை போய் பார்க்க முடியுது. இந்த மாம்சம் இருக்கிறதுனால தான் உலகத்தில் அநேக சந்தோஷங்களை நம்மளை என்ன பண்ண முடியுது? அனுபவிக்க முடியுது. உண்மையா இல்லையா? நான் சொல்கிறது ஆமைனா இல்லையா? ஆனால் அதே நேரத்தில் இந்த மாம்சத்தினால எவ்வளோ தொலை இருக்குது. இதே மாம்சத்தை வச்சுக்கிட்டு தான் நம்ம துணி கடைக்கு போகும்போது ட்ரையல் ரூமில் போய் பார்த்து பார்த்து அழகு பார்த்துக்கிறோம். இதே மாம்சத்தை வச்சுக்கிட்டு தான் டாக்டர் ஊசி போடுறதுக்கும் ஐயோ அம்மான்னு கத்திக்கிட்டு இருக்கோம். இதே மாம்சம்தான். அதே போல் மனைவியை கண்டடையும் போது, கணவனை கண்டடையும் போது ஒரு பெரிய சந்தோஷம் இருக்குது. 2 பேர் சேர்ந்து வாழும்போது
ஒரு அன்பான ஒரு குடும்பத்தை, ஒரு மேன்மையான குடும்பத்தை, மகிழ்ச்சியான குடும்பத்தை, தனிமை இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்கிறதுல ஒரு பெரிய மகிழ்ச்சி இருக்குது. ஆனால் அதே நேரத்தில் கொஞ்சம் குத்தும் வரும், கொஞ்சம் போராட்டமும் வரும். எப்படி மாம்சத்துக்கு பலவீனங்கள் இருக்கோ அதே போல் குடும்ப வாழ்க்கையிலும் சில ரோகங்கள்லாம் இருக்க தான் செய்யும். அது இல்லைன்னு மட்டும் நினச்சிடாதீங்க. இப்போ எனக்கு இன்றைக்கி ஒரு நாள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது, பேசுகிறது கஷ்டமாக இருக்குது. இது வந்து என் உடம்பு எப்படி இருக்குது, இன்றைக்கி கொஞ்சம் உடம்பு சளி பிடிச்சிருக்கறனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அதுக்காக உடம்பே வேணான்னு சொல்ல முடியாது. இந்த உடம்புக்கு பாருங்கள், வரும்போதே பாக்கெட்டில் ஒரு முட்டாய் போட்டு உட்காந்துருக்கேன். இந்த தொண்டை மேலே அவ்வளோ எனக்கு ஒரு கருணை வருது. ஐயோ பாவம், அது வலிக்குமே. அப்பப்போ பாருங்கள், தண்ணி எடுத்துனோப்பா, தண்ணி எடுத்துமா, சூடாக தண்ணியை குடிச்சிக்கிட்டு இந்த தொண்டையை என்ன அளவு நான் பராமரிச்சுக்கிட்டு இருக்கேன். தொண்டை வலிக்குதுன்னு அறுத்து போட முடியுமா? அதை சகிச்சுக்கிறேன். ஏன்னா இது ஏன் மாம்சம், ஏன் மாம்சம். கொஞ்சம் டயர்டாக இருக்குன்னா பாருங்கள், இப்படி சேர் போட்டு உட்காந்துக்கிறேன். இதுக்கு ஒரு ஊழியக்காரர் ஃபோன், என்னப்பா சார் இப்போ நான் வர எல்லாம் ஃபுல்லாக சேரில் தான் உட்காந்துருக்கீங்களா, நீங்கள் அப்படி தான் எல்லோரும் சொல்கிறாங்க எங்கிட்ட வந்து அப்படின்னாரு. வாரம் ஃபுல்லாக ஓடி களைப்பாக இருக்குது. 4 சர்வீஸ் பேசணுன்னா உட்காந்து பேச தான் ஈஸியாக இருக்குது. அதனால் நான் திருப்பி சாயங்காலம் திருப்பி அடுத்த ஊழியத்துக்கு போகிறதுக்கு எனக்கு வசதியாக இருக்குது. அடுத்த நாள் திருப்பி ஊழியத்துக்கு போகிறதுக்கு வசதியாக இருக்குது. எங்கள் ஜனங்கள்லாம் உட்காந்தா கேட்குறாங்க, யாரும் நின்று கேட்கல. என்றைக்கு நின்று கேட்குறாங்களோ நானும் நின்று பேசுகிறேன்னு சொல்லிட்டேன். வேடிக்கையாக சொன்னேன். பட் ஸ்டில் நான் என் உடம்பு மேலே எனக்கு தாங்க ரொம்ப கவலை இருக்குது. ஏன்னா இப்போ நீங்கள் ஒரு சர்வீஸ் முடிச்சு நீங்கள் போயிடுவீங்க, நான் இன்னும் அடுத்து 3 சர்வீஸ் போனோம், 3 சர்வீஸ் பேசணும். என் உடம்பை நான் தானே பார்க்கணும். அதே போல் தான் கல்யாணம் பண்ணால் எப்படி என்னுடைய மாம்சம் என்னுடைய எலும்புன்னு சொல்லி நான் எனக்கு கவலைப்படுறேன், அதே போல் மனைவிக்காக கவலைப்பட வேண்டியது அவசியம். சிலர் ஒரு சர்வீஸ் முடிஞ்ச உடனே என் ஒய்ஃப் சொல்லுவாங்க, நான் வந்து செகண்ட் சர்வீஸ் வரப்போகிறேன், 7 மணிக்கு வரப்போகிறேன்னா எனக்கு அவசரம், காரில் ஏறி உட்காந்துருவேன். நான் இப்படி போய் ஷார்ட்கட்டில் ஏறி போய் உட்காந்துருவேன். என் மனைவி இந்த கூட்டத்தெல்லாம் தாண்டி வர்றதுக்காக நான் காத்துக்கிட்டே இருக்கணும். என் மனைவி வந்து உட்காந்த பிறகு தான் கார் என்ன பண்ண முடியும். அதில் ஒரு 30 செகண்ட் கொஞ்சம் லேட் ஆகலாம். பட் என் மனைவியாக இருக்கிறதுனால என்ன பண்ணணும், நான் காத்து தான் இருக்கணும். ஒரு கூட்டத்துக்கு அவசரமாக கிளம்புவோம், அப்போ தான் என் மனைவி என்ன பண்ணுவாங்க, மடிக்காத துணி மடிப்பாங்க. என்ன சிரிக்கிறீங்க, எல்லா வீட்லேயும் தான் நடக்கிற கதை தான். அப்போ தான் வேலைக்காரிக்கு ஃபோன் அடிப்பாங்க. நமக்கு இங்கே ஆத்திரத்தில் ஓடிக்கிட்டு இருப்போம். ஐயோ 5 நிமிஷத்தில் கல்யாணம் ஆரம்பிக்கணும்னு. இருங்கன்னு சொன்னால் அது அர்த்தமே வேறு. நான் இப்போ எப்படி பழகிட்டேன்னா 4:30 மணிக்கு வீட்டிலேருந்து கிளம்பணுன்னா வீட்டில் 4 மணிக்கு கிளம்பணும்னு சொல்லிடுறாரு. அப்போ அல்டிமேட்டாக 4:30 கிளம்பிடலாம். இதெல்லாம் நம்ம கற்றுக்கிட்டது வாழ்க்கையில் பாடங்கள். இப்போ என் மனைவி பேசும்போது அவங்க என்னை பற்றி பேசுவாங்க, அன்னைக்கு கேட்டுக்கிடுங்க. இப்போ இன்றைக்கி எனக்கு ஃப்ரீடம் கிடச்சிருக்கு, நான் என் மனைவியை பற்றி கொடுக்குறேன். வீட்டுக்கு போனால் என்ன நடக்கும்னு நிஜமாக பண்ணிக்கிடுங்க. அப்போ இது என்னென்னா, இது பேசிக்காக என்னென்னா, நாம் வந்து சகிக்கிறதுக்கு பழகிக்கணும். தட்ஸ் ஃபேமிலி. அதான் ஃபேமிலி. நான் நினச்சது தான் நான் சாதிப்பேன் நினைக்கிறது குடும்பம் கிடையாது. என் மாம்சம், என் அந்த எலும்பு வலிக்கும், அந்த மாம்சமும் வலிக்கும். அதை சுமக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் தேவ ஞானத்தின் கிருபையும் பெற்று நீங்கள் 2 பேரும் ஒன்றா சேர்ந்துட்டீங்கன்னா எவ்வளோ பெரிய கிருபை. அல்லேலூயா, எவ்வளோ பெரிய கிருபை. அப்போஸ்தலன் பவுல் சொல்வார், நான் வந்து ரொம்ப மாம்சத்தில் ரொம்ப பாடுபடுறேன், நான் உங்களோடு இருக்கிறத விட கர்த்தரோடு இருக்கிறது தான் நான் ரொம்ப விரும்புகிறேன், ஆனால் நான் மாம்சத்தில் இருப்பது உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்குன்னு சொல்லுவார். அப்போ அர்த்தம் என்ன? இதை நீங்கள் இந்த சம்பவத்தோடு நீங்கள் நினச்சி பார்த்தீங்கன்னா, ஒண்டியாய் இருப்பதிலும் இருவராய் இருப்பது நலம். அவருடைய பிரயாசத்தினால் எவ்வளோ பலன் தெரியுமாங்க. குடும்ப வாழ்க்கை நடத்துகிறவங்க எல்லாருமே நீங்கள் இதை சொல்வீங்க, ஃபேமிலி லைஃப் ரொம்ப கஷ்டமாக இருக்குப்பா சார், ரொம்ப டஃப்பாக இருக்குது, கணவனையும் பிரியப்படுத்தி பிள்ளைகளையும் வளர்த்து குடும்பத்தை கட்டி எழுப்பி ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொல்வீங்க. ஆனால் அதோடைய பலனை ஒரு நாள் நீங்கள் அனுபவிக்கும் போது ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. சரி, இவ்வளோ நாள் பட்ட கஷ்டம், சம்பாரித்த சம்பாத்தியம், இன்வெஸ்ட் பண்ணது, இவ்வளோ நம்ம அதிகாலை எழுந்து கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு இப்படியே ஓடினதுக்கெல்லாம் கர்த்தர் ஒரு நாள் என்ன பண்ணுவார், பலனை தருவார். எல்லாத்தையும் முடிச்சுட்டு போகிறது ரொம்ப ஈஸி தான். ஆனால் நீங்கள் பொறுத்திருப்பீங்களான்னா அதோடைய கனியை ஒரு நாள் நிச்சயமாக என்ன செய்வீங்க, ருசிப்பீங்க. அதனால் உங்கள் ரோலை கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்கணும். தன்னந்தனியாக நானே எல்லாத்தையும் செய்வேன்னு நினைக்கிற மனோபாவத்திலிருந்து வெளியே வந்துட்டு பகிர்ந்து கொள்றதில் ரொம்ப முக்கியப்படுத்தணும். வேதனைகள் வந்தாலும் கவலைகள் வந்தாலும் கஷ்டங்கள் வந்தாலும் ஒன்றா பயணித்து போகணும், ஒன்றா போகணும், கடைசி வரைக்கும் இதில் ஓடணும் அப்படின்னு ஒரு வாஞ்சை, ஒரு விருப்பத்தை கர்த்தர் நம்ம கொடுக்கணும். அதற்கு தான் நீங்கள் தொடர்ந்து இதே எபேசியர் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் படிக்கும்போது, மனைவிகளே கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது மாதிரி உங்கள் புருஷர் கீழ்ப்படிஞ்சிருங்க. புருஷர்களே உங்கள் சொந்த மனைவிகள் அன்பா இருங்க. இயேசு கூட அப்படி தான் செய்தார். சபையை தனக்காக சேர்த்து கொள்றதுக்கு எவ்வளவு தன்னை ஒப்பு கொடுத்தார். நீங்களும் ஒப்பு கொடுங்க, விட்டு கொடுங்க. ஒன்றா வாழணும், எலும்பாக மாம்சமாக ஒன்றா சேர்ந்து போகணும் அப்படின்னு தீர்மானம் எடுங்க. அதனால தான் திருமணத்துக்காக துணையை தேடுறதுல ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன் தெரியுமா? நீங்கள் தேட போகிற துணை யாராக மாற போகிறாங்கன்னா உங்களை ஒரே மாம்சமாக மாற போகிறாங்க, உங்களை ஒரே எலும்பாக மாற போகிறாங்க, உங்களோடு எந்தென்றும் பயணிக்க போகிறாங்க. நீங்கள் 2 பேரும் ஒருமிக்க
நீங்கள் ஒன்றாக மனதில் ஒன்றாக சேரலைன்னா நீங்கள் ஒருமிக்க நடக்கவே முடியாது. ரொம்ப கஷ்டமாயிடும், அது ரொம்ப பெயின்ஃபுல்லாக மாறிடும். ஆண்டவரே எனக்கு அந்த கிருபையை தந்து, ஞானத்தை தந்து என் வீட்டை கட்டுறதுக்கு எனக்கு கிருபை தாங்க.